வாக்யஜ்ஞேன கல்பதாம். त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ओम अज्ञानोद्विग्नचित्ताय पार्थाय प्रतिपादितां भगवद्वदनोद्भूतां गीतां देवीं नमाम्यहम्. यद्यप्येतेन पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकम्. அர்ஜுனன் பகவானிடம் இந்த யுத்தத்தினால ஏற்படுற இகலோக விஷய துக்கங்களை பற்றி பேசுகிறான். அவனுக்கு யுத்த பூமிக்கு வந்தவனுக்கு அவனுடைய ராகம் சோகம் இது அதிகமானத்தினால அந்த சோகத்திலிருந்து விடுபடுறதுக்காக அந்த ராகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லணும். இந்த பற்ற விட முடியாது, சோகம் தாங்க முடியலை, அதுக்காக வேண்டி ராங் டிசிஷன் எடுக்கிறான், தவறான முடிவு எடுக்கிறான். அது சுயநலத்தோடு கூடின முடிவு. அதை நியாயப்படுத்துகிறான். நான் நினைக்கிறது சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதில் இந்த ஸ்லோகம் இப்போ என்ன விஷயத்தை தொடங்கி இருக்கிறதுன்னா, இவர்களுக்கு புத்தி இந்த லோபத்தினால கெட்டு போயிருக்கு. அதாவது பொருட்பற்று, அளவுக்கு மீறின பொருட்பற்று, அதனால் இவர்களுடைய புத்தி எல்லாம் கெட்டு போயிருக்கு. நமக்கு பொருட்பற்று இல்லை, நியாயமானதைத்தான் கேட்குறோம். ஆனாலும் கூட இவ்வளோ பெரிய யுத்தம் பண்ணி நம்ம வம்சத்தை நாமளே அழிச்சுக்க போகிறோம். ஒரு வம்சம் உருவாகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. காலங்காலமாக இந்த வம்சம் உருவாகி இந்த வம்சத்தினுடைய நோக்கம் சமூகத்துக்கு நன்மை செய்வது. ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளுடைய வழி சிந்திக்கிற முறையே வேறு. படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சௌரியமாக வாழணும், முடிஞ்சால் கல்யாணம் பண்ணிக்கலாம், இருந்தால் எப்படி வேணாலும் இருக்கலாம், செத்து போனால் போயிட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். இப்போ அப்படி தான் இருக்குது உலக வாழ்க்கை. இப்போ குடும்பத்தோடு இருக்கணும், அம்மாவோடு இருக்கணும், அப்பாவோடு இருக்கணும், தாத்தா பாட்டியோடு இருக்கணும், சொந்தக்காரங்களோடு இருக்கணும், பக்குவம் வர வரைக்கும் இருக்கணும், வீட்டில் எல்லோரும் நல்ல காரியத்தை நல்லதை நினைக்கணும், சமூகத்துக்கு நல்லது செய்யணும், அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இன்றைக்கு காலத்தில் இல்லை. இதுதான் அளவுக்கு மீறின மெட்டீரியலிசம். எல்லாம் பணம் போரும். அதாவது முற்பிறவியும் கிடையாது, பின்னால் பிறவியும் கிடையாது, இப்போ இருக்கிற பிறவி தான் உண்மை. இது நாஸ்திகத்தினுடைய செயல்பாடுகள். அதில் சமூகத்துக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிப்போம், அப்புறம் முடிஞ்சதெல்லாம் தானம் பண்ணுவோம், இல்லாட்டி நம்ம நிறைய அனுபவிப்போம், ஊரை சுற்றுவோம், பார்ப்போம். அதனால் சிந்திக்கிற முறை, செயல்படுற முறை எல்லாமே சாஸ்திரத்துக்கு வேறையாக இருக்குது இப்போ இருக்கிற உலகம். ஆனால் இங்கெல்லாம் சிந்திக்கிற முறைகள் வேறையாக இருக்குது. அவன் சொல்கிறான், குலக்ஷய கிருத்தம் தோஷம், நம்ம வம்சத்தை நாமளே அழிச்சுடுவோம், அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற குழப்பம் அதிகமாகும். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறான். அப்புறம் மித்திர துரோகேச்ச பாத்தகம், நம்மக்கிட்ட அன்பு செலுத்தினா நண்பனாக இருக்காங்கிறதுக்காக வேண்டி அவனை கூட்டின்னு சண்டை போட வச்சு இங்கெல்லாம் ஒரே இரத்த வெள்ளமாக போய் இது ஒரு பாபம். மித்திர துரோகங்கிறான், நண்பர்களுக்கு நாம் துரோகம் செய்கிறோம் அப்படிங்கிறான்.
கதம் ந ஜ்ஞேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்திதம். அஸ்மாபிஹி நமக்கு இந்த லோப புத்தி இல்லை, நமக்கு வம்சமெல்லாம் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, இந்த பாவத்திலேருந்து நாம ஏன் விடுபடக்கூடாது? குலக்ஷய கிருத்தம் தோஷம் பிரபஷ்யத்பிர் ஜனார்தன. ஹே ஜனார்தன, குலம் அழிஞ்சா அதனால் வரக்கூடிய தோஷத்தை நன்றாக அறிஞ்சிருக்கிற நாம ஏன் இந்த பாவத்தை செய்யணும்? நோ ஆன்சர். கிருஷ்ணர்கிட்ட ஒரு பதிலும் கிடையாது. குலக்ஷய கிருத்தம் தோஷம் பிரபஷ்யத்பிஹி அஸ்மாபிஹி கதம் அஸ்மாத் பாபாத் நிவர்த்திதம் கதம் ந ஜ்ஞேயம். நாம ஏன் அந்த டிசிஷன் எடுக்கப்படாது? இந்த பாவ காரியத்தை பண்ணுறதுக்கு வந்துட்டோம் எல்லோரும் சேர்ந்து, நாம் விலகிடுவோம் அப்படிங்கிறோம். குலக்ஷய கிருத்த தோஷத்தை பார்க்கக்கூடிய நாம் இதிலிருந்து நீங்குவதற்கு நாம் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்ஜுனுடைய அபிப்பிராயம். இதெல்லாம் நீங்கள் அப்படியே குறித்து வச்சுக்கோங்க, பார்ப்போம் வரிசையாக. இதை வர்ணிக்க போகிறான், இதுக்கும் பதில் சொல்லாததுனால அவனே வர்ணிக்க போகிறான். வியாசரும் இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடும், ஆனாலும் எது உண்மைங்கிறது சொல்ல போகிறார். வியாசர் அர்ஜுனன் மூலமாக பேசுகிறார், கிருஷ்ணன் மூலமாக கேட்குறார். வியாசர் தான் இதெல்லாமே விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. நடந்திருக்கு, நடந்ததை வியாசர் மனசில் வாங்கி கொண்டு எப்படியெல்லாம் இதை நன்றாக விஸ்தாரமாக சொல்லலாம்னு திட்டம் போட்டு தான் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறார். அடுத்த ஸ்லோகம். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாः சநாதனாः தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபிபவத்யுத அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்தபிண்டோதகக்ரியாः. குலம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் சனாதனாக குலதர்மாக பிரணஷ்யந்தி. இப்போ எல்லாம் மக்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்க, இந்த பறவை ஆராய்ச்சியாளர்கள் விலங்கு ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த இனம் அழிஞ்சு போச்சு, அந்த பர்டிகுலர் பறவை குருவி இனம் அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த இனம் அழிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லௌகிக்கத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக வாழ்கிற இந்த கல்ச்சர், இந்த குரூப் வந்து பிரிட்டிஷ்காரங்கள்லாம் போய் அமெரிக்காவில் போய் இந்த மயன் கல்ச்சரே அழித்தாங்க. அவங்களெல்லாம் அழித்து தான் இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. ஒரு தடவை சும்மா இது இடையில சொல்கிறேன், பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமிஜிக்கிட்ட அமெரிக்காவில் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க டிவிக்காரங்க. அப்போ வந்து அவங்க பரிகாசமாக இந்தியாவில் மக்கள் தொகை அதிகங்கிறத பற்றி சொன்னாங்க. அந்த இன்டர்வியூ பண்ணுற ஆள் ரொம்ப பரிகாசமாக, உங்கள் நாட்டில் ஏன் இவ்வளவு மக்கள் தொகை அப்படின்னு பரிகாசமாக பேசினாங்க. அதுக்கு சுவாமிஜி சொன்னார், நீங்கள் எல்லோரும் பிரிட்டன்லேருந்து வந்தவங்க, பிரிட்டனில் நீங்கள்லாம் இருந்தது கொஞ்சம் ஏரியா, அந்த பிரிட்டனில் இருந்த அத்தனை பேரும் நீங்கள் எல்லோரும் வந்து பிரிட்டன்லேருந்து நீங்கள் எல்லோரும் வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரி ஆக்குபை பண்ணியிருக்கீங்க. இந்தியா வந்து எங்கேயுமே யாரையுமே போய் பிடிச்சி அங்கே போய் அந்த நாட்டுக்குள்ளே போய் அவங்க இருக்கலை, அதனால் அங்கே பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுது. இவங்க அத்தனை பேரையும் தூக்கி அதுக்குள்ளே திரும்ப பிரிட்டனுக்குள்ளே போட்டால் பிரிட்டன் தாங்காது அப்படின்னார். லைவ் டெலிகாஸ்ட் நிறுத்திவிட்டான். எதுக்கு இதெல்லாம் சும்மா தகவலுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த பாரத தேசத்தில் நிறைய குலங்கள் ஒன்றும் வேண்டாம். இப்போ எடுத்துக்கோங்க, இந்த திருவாரூரில் பஞ்சமத்தளம்னு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய மேளம், இது தவில் சருவமாக இருக்கும், பெரிய பித்தளை பாத்திரம். அதெல்லாம் இப்போ விட்டால் வீட்டில் எல்லாம் அந்த இதில் ஷோகேஸில் வச்சுக்கிறது, பெரிய பணக்கார வீட்டில் வைப்பாங்க.
5 ஸ்டார் ஹோட்டலில் வைப்பான். அதை விட்டா இப்போ அந்த லெவலுக்கு போயிடுது. அது அதெல்லாம் அங்கே கோயிலில் சர்வசாதாரணமாக குப்பை மாதிரி கிடக்கும். அது மாதிரி கோயிலில் இப்போ சாதாரணமாக இருந்ததில்ல. இப்போ அங்கே சுற்றி வரும் வெல்வெட் எல்லாம் போட்டு 4 லைட் அடித்தா எல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு போயிடுவோம். இப்போ அந்த அந்த இது இருக்குது. அதில் 4 பக்கம் வாய் இருக்குது. அந்த வாயில் ஒன்றில் ஆட்டுத்தோல், ஒன்றில் மாட்டுத்தோல், ஒன்றில் மாந்தோல், இதெல்லாம் வச்சு வித்தியாசமாக இருக்கும். அதை அடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. அப்படி அடிக்கணும். அது ஒரு வம்சம் இருக்குது. அது ஒரே தாத்தா தான் இருக்கார். இப்போது அவரை கூட்டின்னு போய் அங்கே டெல்லியில் போய் அந்த பரேடு சமயத்துல எல்லாம் அவரையெல்லாம் கூட்டின்னு போய் வாசிக்க சொன்னாங்க. இங்கே அவர் தினம் சாயங்காலம் தேவேந்திர பூஜைக்கு வாசிக்கிறவர், தியாகராஜ சுவாமிக்கு. அந்த கோயிலே இப்போ 4 பேர் தான் இருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான கோயில், 30 ஏக்கர் கோயில். கோயில் 6 வேலி, குளம் 6 வேலி. அந்த வம்சமெல்லாம் போயிடுது. அது பூஜை பண்ணுறது எல்லாம் எல்லாரையும் போடலாம், யார் வேணாலும் அர்ச்சகராக்கிடலான்னா வழி தெரியணுமே. தாத்தாவோட தாத்தா என்ன செஞ்சாரோ அது தானே செய்யணும். அதுக்கெல்லாம் ஒரு முறைகள் இருக்குமே. அதுன்னு அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். அந்த ஸ்பெஷாலிட்டியில் யார் காப்பாற்றுறது? நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கோயிலுக்கு விசேஷம் இருக்குது. மீனாட்சி கோயிலில் போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். இதெல்லாம் இப்போ இருக்கிற ஹெச்ஆர் இந்து சமய அறநிலையத்துறை அத்தனையும் அழித்து கொண்டு இருக்கிறது, திட்டம் போட்டு அழிக்கிறது. இந்த மாதிரி ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அவன் லேண்டும் போச்சு, இதுவும் போச்சு, எல்லாம் போயாச்சு. இங்கே என்னென்னா பணம் வேணும். மக்களும் அதெல்லாம் கேட்க முடியாது. மக்களுக்கெல்லாம் தைரியமெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி கேட்குறதுக்கு. விபரீதமாக சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஏன் வம்புன்னு இருக்கிற மக்கள். கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, என்னத்துக்கு அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், தொலைஞ்சு போகிறான் அப்படி. இல்லை நம்ம தர்மம் போயின்ட்டுருக்குப்பா, நம்ம தர்மம் எனக்கே தெரியாது, அவங்ககிட்ட போய் எப்படி கேட்குறது? அந்த வம்சம் இப்போ அவனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அவனும் சரியா இல்லை, அவனும் சரியா இல்லை. அந்த பையன் சொல்கிறேன், எல்லாம் ஒரு 4-5 பையங்க இருந்தாலாவது ஒரு பையனாக வாசிப்பான். எல்லாம் இங்கே குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்குது. புரியறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொல்கிறான் பாருங்க. குலம் அழிஞ்சு போயிடும். குலம் அழிஞ்சால் காலங்காலமாக இருந்து வந்த குல தர்மங்கள்லாம் அழிஞ்சு போயிடுங்கிறான் அர்ஜுனன். சொல்கிறதெல்லாம் நியாயம்தான், இடம்தான் சரியில்லை. சனாதனாக குலதர்மாக பிரணஷ்யந்தி. வியாசர் இவன் மூலமாகவே சொல்ல பார்க்குறார். காலங்காலமாக உருவாக்கி கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது. எப்போ இது ஆரம்பித்தது நமக்கு தெரியாது. ஆனால் சில இதெல்லாம் இருக்குது. இந்த தாத்தாவை அங்கே அந்த மத்தளை வாசிக்கிறதே தனி ஒரு கலை. அது அங்கே தியாகராஜ சுவாமிக்கு நடக்கிற பூஜை தேவேந்திர பூஜை. அதுக்கு தனியாக வாத்தியங்கள், தனியான மந்திரங்கள், அந்த கணக்கே வேறு. அது இன்னொருத்தர் போய் பண்ண முடியாது. அந்த ஊரில் வழக்கமாக காலங்காலமாக இருந்துட்டு வர்றவங்களுக்கு தான் தெரியும் எப்படி பண்ணணும் அந்த முறைகள்லாம். இப்போ நம்ம இங்கே ஒரு முறையை உருவாக்கி வச்சுருக்கோம், அதை பழக்கிண்டு போகிறோம். நான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சா கொஞ்ச நாளில் நம்ம இருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் அது பண்ணணுமே. நடக்குமா தெரியாது, சுவாமிக்கு தான் தெரியும். அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். என்ன தான் டாக்குமெண்ட் பண்ணாலும் பர்சன் வேணுமே, ஆள் வேணுமே. யார் வராரோ அவர் எனக்கு அடுத்தபடியாக வர்றவருக்கு அந்த விஷயம்லாம் தெரியணுமே. அவர் எவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சு பண்ணுவார் தெரியாது. எல்லாம் சுவாமிக்கு அர்ப்பணம், அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் பண்ண வேண்டியது. ஆஹா, சனாதனாக குலதர்மாக, காலங்காலமாக இருந்து கொண்டு இருக்கிற குலதர்மங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். குலக்ஷயங்கிறார். அதாவது ஒரு மியூசிக்கை காப்பாற்றணும். எத்தனையோ இப்போ நடனத்தில் எத்தனையோ ஸ்டைல் இருக்குது. இது பந்தநல்லூர் ஸ்டைல், இது மாயூரம் ஸ்டைல், என்னெல்லாமோ ஸ்டைல் இருக்குது. டான்ஸில், ஆர்ட்டில் எத்தனையோ ஸ்டைல் இருக்குது. அது இதுக்குன்னு ஒரு ஃபேமிலி பரம்பரை வந்துட்டே இருக்குது. இப்போ தங்கத்தை நூலாக்கி அதை ஆடையாக்குற ஒரு கம்யூனிட்டி இருக்குது ராஜஸ்தானில். தங்கத்தை நூல் மாதிரி பண்ணி, ஒரிஜினல் தங்கம், அதை நூல் மாதிரி பண்ணி அந்த நூலை ட்ரெஸ்ஸாக பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இருக்குது ராஜஸ்தானில். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எதாவது ஆர்டர் கொடுக்கணும்னா அங்கே தான் கொடுக்கணும். இப்போ ஸ்ருங்கேரியில் அம்பாளுக்கு போட்டிருக்காங்க, அங்கே பண்ணி
அது மாதிரி அது ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் அது பண்ணும், வேறு யாருக்கும் தெரியாது அது பண்ணுறதுக்கு. இது மாதிரி எத்தனையோ குலங்கள் இருக்குது. இப்போ யுத்தம்னா அத்தனை பேரும் சண்டைக்கு போகணும் எல்லாம். அதாவது தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னா தர்மி வேணுமே. தர்மி இல்லாமல் தர்மம் எங்கே? ஒரு மியூசிஷியன் ஒரு சங்கீதத்திலே எடுத்துட்டா இது எம்டி ராமராஜன் ஸ்டைல், இது மகாராஜபுரம் ஸ்டைல், இது செம்மங்குடி ஸ்டைல். மகாராஜபுரத்தோட சிஷ்யர் தான் செம்மங்குடி. இதெல்லாம் வேறு வேறு ஒரு ஒரு குரூப்பு ஸ்டைல்லாம் இருக்குது. அரியக்குடி ஸ்டைல், இது ஜிஎன்பி ஸ்டைல் அப்படின்னு மியூசிக்கில் சொல்கிறோம். அப்போ அந்தந்த குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது மாதிரி சமூகத்தில் நிறைய நம்ம தேசத்தில் இத்தனை அவன் 800 முகல் சாம்ராஜ்யம் 700-800 வருஷம் ஆளை கொன்று இருக்கிறவனை எல்லாம் வேடெல்லாம் எரித்து இவ்வளவு மிச்சம் இருக்குங்கிறதே பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வேறு வேறு இன்டைரக்டாக நிறைய பண்ணி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாற்றி நம்ம புத்தியவே பிரெயின் வாஷ் பண்ணி இத்தனையும் பண்ணி நம்ம இங்கே உட்காந்து ஒரு 10 பேர் கீதை படிக்கிறோம். பெரிய அதிசயம்தான். அதுக்கெல்லாம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறவன் தான் அதுக்கு பயப்படுவான். அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போனால் போயிட்டு போகிறது எல்லாம் வரும் சார், கல்ச்சர்லாம் வரும் போகும், நீங்கள் ஏன் சுவாமியை அலட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறது, போனால் போயிட்டு போகிறது நம்ம கையிலே இருக்குது. எந்த பகவான் இதை சிருஷ்டி பண்ணுறாரோ அந்த பகவானே இதை காப்பாற்றட்டும்னு நினைக்க வேண்டிதான். ஆனால் நம்ம எஃபர்ட்டும் போடத்தான் வேணும். அதுக்காக வேண்டி எல்லாமே பகவான் தெய்வம் மானுஷ ரூபேணன்னு தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் அர்ஜுனனுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. சமூக பிரஜைன்னு பேர், இதுக்கு பேர். அதாவது சோஷியல் அவேர்னஸ். அந்த சமூக பிரஜை வேணும். சமூகம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கணும். நான் என் வீடு என் பணம் நான் நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவன் ரொம்ப நேரோ மைண்டட். அவனுனால சொசைட்டிக்கு நல்லதே கிடையாது. சொசைட்டி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கணும். தனித்தனியாக குழுவாக சேர்ந்து வேலை செஞ்சாலும் இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த கை இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தேன், நான் நல்லா இந்த உடம்புக்குள்ளே நல்லா இருக்கணும்னு இது நினைக்கணும். சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு, இது நம்மெல்லாம் காஸ்மிக் பாடின்னு வச்சுப்போம். இந்த ஹோல் பாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுமே, உடம்புக்குள்ளே எத்தனை அவயவங்கள் இருக்குது, அதுக்கு அதோட ஃபங்க்ஷன் இருக்குது உடம்புக்குள்ளே, எல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நான் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். ஷூ ஃபிட்ஸ் ஷூ இஸ் ஃபர்காட்டன், பாடி ஃபிட்ஸ் பாடி இஸ் ஃபர்காட்டன். இப்போ உடம்பு சரியாக இருந்ததுன்னா எனக்கு உடம்பு இருக்கிறதே தெரியாது. அது மாதிரி சமூக அமைப்பு. அதுக்காக இந்த யுத்தத்தை அவன் கண்டு கொஞ்சம் யோசிக்கிறான். ஒன்றும் வேண்டாம், நம்ம உடம்புலேயே காய்ச்சல்லாம் வந்ததுன்னா எல்லாம் ரிவைவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆறுது இல்லையா? அது மாதிரி அவன் யோசித்து பார்க்குறான். இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்ததுன்னா குலமெல்லாம் அழிஞ்சு போயிடுமே. குலமெல்லாம் அழிஞ்சு போனால் தாத்தா ரொம்ப காலமாக இருந்த நல்ல பழக்கங்கள்லாம் போயிடுமே. அப்படி இருந்ததுன்னா அது சொல்கிறான், குல தர்மங்கள் அழிந்து விடும். குல தர்மங்கள் அழிந்தால் என்ன ஆகும்னா, தர்மம் போனால் போயிட்டு போகிறதுனா அதர்மம் அதிகமாகிடுமேங்கிறான். என்ன பண்ணணுங்கிறது தெரியலன்னா என்ன பண்ணக்கூடாதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அதாவது ரொட்டீன் சரியாக இல்லை. இப்போ ஆசிரமத்தில் ரொட்டீன் சரியாக இல்லைன்னா ஆசிரமம் கெட்டு போயிடும். அங்கங்கே ரொட்டீன் சரியாக இருக்கிற போதே ரொட்டீனில் கலந்துக்காமல் நம்ம கண்டதெல்லாம் பேசுகிறோம். அப்படி இருக்கிற போது ரொட்டீனே இல்லைன்னா ஆசிரமம் என்ன ஆகும்? ஆசிரமத்துக்குள்ளே தர்மம் இருக்கணும். தர்மம் இல்லைன்னு சொன்னால் அதர்மம் வந்துடும். ஆக தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனுடைய நோக்கமே அதர்மம் வராமல் இருக்கிறதுக்கு தான். ஒரு முறையாக வாழ்கிறதுனுடைய நோக்கமே எதுக்குன்னா தப்பாக வாழ்ந்து நம்ம கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதை இங்கே சொல்கிறான், அதர்மஹா அபிபவதி. இதெல்லாம் மனசில் வச்சுருந்தா சங்கராச்சாரியார் சொன்னார். முதல்ல ஹீயமானே தர்மே பிரவர்த்தமானே அதர்மே இன்ட்ரடக்ஷனில் படித்தோம். தர்மம் நஷ்டமானால் குலம் முழுவதும் கிருத்ஸ்னம் குலம், கிருத்ஸ்னம் குலம்னா மனித குலம், அதர்மஹா அபிபவதி. யாருக்கு என்ன பொறுப்புன்னு ஒன்றும் தெரியாது, அவன் இஷ்டத்துக்கு என்னத்தையா பண்ணிட்டு இருப்பான். பொறுப்பு இல்லாமல் இங்கே வந்தாச்சுன்னா யாருக்கு என்ன வேலையோ அவன் வேலையை அவன் பண்ணணும். எல்லார் வேலையும் எல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது, தேவையும் இல்லை. அப்போ என்ன ஆகும்? கன்ஃபியூஷன் ஆகிடும். ஆசிரமே இப்படி நடக்கணும்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு 2 பேர் இருக்கணும் அந்தந்த ஃபீல்டில். அப்போ தான் அதை சரியாக கொண்டு போக முடியும்.
இல்லாட்டி அனாவசியமான விஷயங்கள்லாம் அதிகமாகிடும். அதர்மம் மேலோங்கி விடும். அடுத்தது அது வர்ணிக்கிறான். அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா. அதர்மம் அதிகமாகிவிட்டால், ஏன்னா மனிதனுக்கு அதர்மம்னாலே செக்ஷுவல் ப்ராப்ளம் தான். அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. மனசில் இருக்கிற காமத்தை சரியான வழியில் கொண்டு போகணும். அது நம்ம சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான இடம் வச்சுருக்கு. அதனால் என்னென்னா குலஸ்திரியா பிரதுஷ்யந்தி. இந்த குலஸ்திரீகள், அதாவது நம்ம விடுற தர்ப்பணம் பண்ணால் பிண்டம் கரெக்டாக அப்பாவுக்கு போகணுமே, அந்த ஜீவனுக்கு எங்கே போகும்? அம்மா அதுக்குள்ளே 5 கல்யாணம் பண்ணிட்டான்னா எப்படி போகும்? அதெல்லாம் தான் கேட்க போகிறான். மனுஸ்மிருதியில் இதெல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்கு. தமிழ்லேயும் கற்புன்னு சொல்கிறோம். இந்த குலஸ்திரியா பிரதுஷ்யந்தி, குலஸ்திரீகளெல்லாம், ஏன்னா அவங்க கெட்டு போகான்னு அர்த்தம் இல்லை, இவர்களெல்லாம் தாறுமாறுமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இப்போவே பார்க்குறோமே, நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எவன்ட்டையும் தர்மம் இல்லை. தர்மத்தை ஸ்கூலில் சொல்லித்தரது கிடையாது. இந்த பசங்கள்லாம் பெருசாக ஆகிட்டான். வீட்டில் ஒருத்தரும் பொறுப்பு இல்லை. அவன் பைக்கை தூக்கின்னு அங்கங்கேயும் அலையிறான். ரோட்டில் போகிற பெண்களோ எல்லாரையும் அங்கங்கே பார்க்குறான், டீஸ் பண்ணுறான், அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுறான். இவங்களும் இப்படி இருக்காங்க, அது வேறு விஷயம். கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையோ பண்ணிகிட்டே இருக்கு எல்லாம். அதனால் என்னென்னா, எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை இருக்கிறது வருது கொஞ்ச நாள். அதை ரொம்ப ஆனந்தமாக வாழப்படாதோ, ஒரு பூந்தோட்டமாக வச்சுக்கப்படாதோ, அதை முள்ளுக்காடாக மாற்றிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் வேறு இந்த லட்சணத்தில் எல்லாம் போயிடுங்கிறான். பயப்படுறான் அர்ஜுனன். அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறான். குலஸ்திரியா, இதுக்கெல்லாமும் கிருஷ்ணர் பதில் சொல்ல. கிருஷ்ணா நடுவில் சொல்கிறான், ஹே கிருஷ்ண, அதர்ம அபிபவாத் குலஸ்திரியா பிரதுஷ்யந்தி. குலப்பெண்களெல்லாம் கெட்டுப்போவார்கள், கெடுக்கப்படுவார்கள். அது என்னாகும்னா, ஹே வார்ஷ்ணேய, சரியான சொல்ல போடுறான். வார்ஷ்ணேன விஷ்ணி வம்சத்தில் வந்தவனே. கிருஷ்ணனுடைய வம்சம் விஷ்ணி வம்சம். விஷ்ணி வம்சத்தில் வந்தவனே. ஸ்திரீஷு துஷ்டாசு, பெண்கள் கெட்டுப்போனால் வர்ணசங்கரா ஜாயத்தே. வர்ணசங்கரன்னா இந்த குரூப்பு குழப்பம். இதெல்லாம் நம்ம இப்போ நான் ஒரு புஸ்தகம் படித்தேன். அதாவது ஜெனட்டிக் பியூரிட்டி ஆஃப் இந்தியன் காஸ்ட் சிஸ்டம். ஜெனட்டிக் பியூரிட்டி ஆஃப் இந்தியன் காஸ்ட் சிஸ்டம் வேணால் போய் பாருங்கள் நெட்டில். அந்த ஜெனட்டிக் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அதில் ஒரு மகிமை இருக்குது, டாக்டர்ஸுக்கு தான் தெரியும். அது எப்படின்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாது எனக்கு. அது அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டத்தில் இந்த ஜெனட்டிக்கை வச்சு இப்போ ஒன்று ஜூஸ் இருக்காங்க, இங்கே இந்த டேம்ப்பு தமிழ்நாடு பிராமின்ஸ் இப்படிலாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த ஜூஸை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று ஜூஸில் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பிராமின்லேயே பண்ணிக்கோங்க, வெளியில் பண்ணாதீங்க. பண்ணினா குவாலிட்டி குறைஞ்சி போயிடும், குழந்தைகளோட குவாலிட்டி. இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த மாடுக்கு இவ்வளோ ஜாதி பார்க்குறோமே, மாடு ஆஃப்டர் ஆல் மாடு அப்படி நம்ம சொல்ல முடியுமான்னா, இந்த மாடு அந்த மாட்டோட செமனை அந்த மாட்டுக்கு தான் போடணும். செமனை இல்லை, அது ஊசி போடுறதும் தப்பு. அந்த மாட்டுக்காளை அந்த மாட்டோட தான் சேர்க்கணும், வேறு காளை வேறு மாட்டோட சேர்க்கப்படாதுன்னு மாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ மனுஷனுக்கு மாத்திரம் எப்படி வேண்டியதே இல்லையா, எப்படி வேணாலும் இருக்கலாமா? பரம்பரையாக பழக்கங்கள்லாம் இருக்கே, அதுதான் அவன் சொல்கிறான். வர்ண சங்கரஹான்னு சொன்னால் என்னென்னா, அந்த நிறைய நாங்களே பாடசாலையில் கேள்விப்படுறோம். சில பாடசாலை, வேத பாடசாலை, நம்ப மாட்டீங்க நீங்களாம். ஒரு பாடசாலையில் பையன் படித்து முடித்ததுக்கு பிறகு அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, கம்பல் பண்ணி படிச்சுட்டான், பெரிய படிப்பு படித்து முடிச்சுட்டான், கனாந்தம். கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா முஸ்லீம். என்ன பண்ணுறது? அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது?
சாஸ்திரத்தில் இதெல்லாம் கணக்கு இருக்குது. பிறக்கிறதே கன்செப்ஷனே மந்திரத்தோடு இருக்குது. அம்மா வயத்தில் குழந்தைய உண்டு பண்ணுறதுக்கே மந்திரம் இருக்கிற போது இதெல்லாம் எப்படி சிஸ்டத்தை புரிய வைக்கிறது? அப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணுறது, அவனை எப்படி எதில் சேர்த்துக்கிறது? அப்புறம் தெரிஞ்சு போயிடுத்துன்னா, தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு போயிடுத்து. இந்த வம்ச விருட்சம்னு ஒரு சினிமா வந்தது, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா தெரியாது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதோடய கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியில் வேறு விஷயம், நான் இதெல்லாம் பேசினா ரொம்ப டைம் ஆகிடும். ஆக வர்ணன்னா என்னன்னா, அதாவது இந்த பிராமணன் சத்திரியன் குரூப்பாக இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சொசைட்டிக்காக, ஞாபகம் வச்சுங்க, பிராமணன்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, கர்வத்துக்காக இல்லை. இதை என்னைக்கு பிராமணன் மறந்தானோ அன்னைக்கே நாட்டுக்கு நஷ்டம். அவன் பொறுப்பு, பிராமணனுடைய பொறுப்பு, மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கடினம். அதனால தான் பாரதியார் பாட்டெலாம் படித்து பார்த்தா தான் தெரியும். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு தெரிந்த உண்மை சொல்வேன், இந்த பாட்டெலாம் படித்தா தெரியும். 4 வகுப்பும் இங்கு ஒன்றே, இந்த 4ல் 1 விழுந்தால் செத்திடும் மானிடர் சாதிங்கிறார் பாரதியார். ரொம்ப கஷ்டம் இது, ஒருத்தரை திடீர்னு உருவாக்கி இந்த இதுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது. இப்போ நம்ம படிக்க போகிறோம், கீதையிலே வரப்போகிறது. அதாவது ஜாதி பிராமணன், கர்ம பிராமணன், குணபிராமணன் 3ஆக பிரிக்க போகிறோம். 4வது அத்தியாயத்தில் பிரிக்க போகிறோம். கடைசியில் வேறு 18வது அத்தியாயத்தில் வேறு இருக்குது. ஒரு அந்தணனுக்கு 8 வயசு 7 வயசுக்குள்ளே பூணூல் போடணும்னு சொல்லியிருக்கு. ஒருத்தனுடைய குணத்தை கண்டுபிடிச்சி பூணல் போட முடியுமா 8 வயசில்? நடக்காது. அவன் எதுலேயும் நுழையப்படாது. பிராமணனும் வேறு இதுக்குள்ளே நுழைஞ்சதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். மற்ற துறைக்குள்ளே நுழையாமல் இருந்தால், ஒழுங்காக இருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லாரும் தப்பு பண்ணியாச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் அர்ஜுனனுடைய நீங்கள் நினச்சிங்க, இது ஒருத்தர் ஹிஸ்டாரிக்கலாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் சொல்கிறாங்க, போயிட்டு போட்டோம். வர்ணசங்கரஹா ஜாயதேங்கிறான். அர்ஜுனன் பயப்படுறான், குரூப்பெல்லாம் மாறி போயிடுமே, மாறிப்போனால் அவனுக்கு இருக்கிற இந்த கெப்பாசிட்டியெல்லாம் குழப்பமாயிடுமே, அப்புறம் கான்ட்ரிபியூட் பண்ணணுமே சொசைட்டிக்கு, அதில் கன்ஃபியூஷன்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? என்னோட ஜீன்லேயே ப்ராப்ளம்னா, வள்ளுவர் 10 குறள் எழுதியிருக்கார், குலம்னு, குடிமைன்னு 10 குறள் எழுதியிருக்கார், படித்து பாருங்க. குலத்தின் கண் ஐயப்படும்லாம் எழுதுகிறார். குடியியல், பிரஜாதர்மம் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதுகிறார். அதில் குலத்தை பற்றியே எழுதுகிறார். நான் அந்த குலத்தை பற்றி அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குடியியல், குடும்பத்தை பற்றி எழுதுகிறார். இதை பற்றிலாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த ஒரே ஒரு லைனை வச்சுட்டே வண்டி ஓட்டின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களே முழுசாக திருக்குறளை படிக்கலை, சுற்றி இருக்கிற ஆளெல்லாம் அவங்க சொன்னால் மண்டை ஆட்டிகிட்டே இருப்பான். யாராவது ஒருத்தராவது எழுந்து இப்படி இந்த மாதிரிப்பா இப்படிலாம் சொல்லியிருக்காரே, நான் யாராவது படித்தா தானே, ஒருத்தரும் படிக்கிறதே இல்லை. படிக்காதனால சொல்கிறத கேட்டுக்க வேண்டிதான், மண்டையாட்ட வேண்டிதான். ஜாயத்தே வர்ணசங்கரஹா, வர்ணங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அடுத்தது சங்கரோ நரகாயைவ, நிறையா அப்போ சொன்னேன். அப்படி ஆயிடுச்சுன்னா சொசைட்டியில் ஒரே கன்ஃபியூஷன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நான் ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய தேர் திருவிழான்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிறைய தடவை. இப்போ மதுரை மீனாட்சி கோயிலில் தேர் திருவிழான்னு வச்சுங்களேன், அந்த 10 நாளைக்கும் பலவிதமான ஜாதிகள், எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 ஜாதி இருக்குது. அந்த 40 ஜாதிக்காரங்களுக்கும் மண்டபம் இருக்கும். இப்போ திருப்பரங்குன்ற கோயிலில் போய் பாருங்கள், விருதுநகர் நாடார், சிவகாசி நாடார், எல்லாருக்கும் தனித்தனியாக இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அப்புறம் அங்கே தட்சிணமாற நாடார், தூத்துக்குடி பக்கம், இவங்க எல்லா கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக மண்டபங்கள்லாம் இருக்கும். 10 நாள் திருவிழா நடக்கிறதுனா 10 நாளைக்கும் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் மண்டபங்கள்லாம் இருக்கும். அந்த மண்டபங்களில் அது கோவிலோட இடம், இவங்க சமூகத்தில் வசூல் பண்ணி இந்த மடம் கட்டுவாங்க. கட்டி வருஷா வருஷம் திருவிழாவுக்கு மக்கள்லாம் வருவாங்க. எல்லாம் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை. அதனால் மக்கள்லாம் அங்கேருந்து விவசாயத்தில் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே 10 தேர் கொடியேற்றுற அன்றைக்கே இருந்து
சாமி கும்பிட்டு அவங்கவங்க இடத்துக்கு எல்லா மடத்துக்கும் சாமி போகும். எல்லாருடைய மடத்துக்கும் சாமி எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு 2-3 மடத்துக்கு போகும். காலம்பரை மத்தியானம் தனியாக போயிட்டு வரும். போய் அங்கங்கே அவங்கவுங்க பூஜையெல்லாம் பண்ணதுக்கு பிறகு போகும். அவங்கவுங்க மடத்தில் அவங்கவுங்க பழக்கத்துக்கு அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேவையான உணவு அங்கே பரிமாறப்படும். வெங்காயம் பூண்டு கூட சாப்பிடுவாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஐயர் வீட்டில் இதில் போய் வெங்காயம் பூண்டெல்லாம் பார்க்க முடியாது, சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது. எல்லாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். சாஸ்திரத்தில் மாம்சம் கூட சாப்பிடலாம், வெங்காயம் பூண்டு மாம்சத்தை விட மோசமாக சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ பூண்டை வைத்தியத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். மனசுக்கு நல்லது இல்லை. இது நான் இடையில சொன்னேன். இப்படி எல்லாரும் பண்ணிவிட்டு திருவிழா முடிஞ்ச உடனே எல்லோரும் சேர்ந்து, அத்தனை ஜாதிக்காரங்களும் சேர்ந்து தான் தேர் இழுப்பாங்க. அதில் பார்த்தா எல்லா ஜாதிக்காரங்களும் இருப்பாங்க. தேர் இழுத்து முடித்ததுக்கு பிறகு எல்லாம் அவங்கவுங்க மடத்தில் எல்லாம் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வண்டியை கட்டிட்டு போவாங்க. இப்படித்தான் மதுரை, திருவண்ணாமலை, மயிலாப்பூர், நான் பிறந்து வளர்ந்த ஊர், எல்லா ஊர்லேயும் நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய சிறப்பு. ஒன்றும் வேண்டாம், அழகர் கோயிலை பாருங்கள். இன்றைக்கும் நம்ம பார்த்துட்டுருக்கோம் மதுரையில் கள்ளழகர் கோயிலிருந்து அந்த பெருமாளை இந்த ஊர் மக்கள் எல்லாம் வருஷா வருஷம் சம்பாதிக்கிறதெல்லாம் பெருமாளுக்காகவே சம்பாதிக்கிறோம். இந்த மாதிரி உலகத்தில் பார்க்கவே முடியாது. அந்த கள்ளழகர் அங்கேருந்து கிளப்பி மதுரைக்கு திரும்பவும் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம்தான் வீட்டுக்கு போவாங்க. அத்தனை ஜனங்கள் வராங்க. மதுரையில் இந்த திருவிழாவில், சித்திரை மாத திருவிழாவில், மீனாட்சி கோயில் திருவிழாவெல்லாம் தூக்கி சாப்பிட்ரும் இந்த கள்ளழகர் ஆத்தங்கரையில் இறங்குறது. ஒருத்தரும் தம் வாழ்க்கையில் அழகருக்காகவே சம்பாதிப்பான், கூலி வேலைக்கு போவான். உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. சேர்த்து வச்சு அதை வச்சுக்கிட்டு வரவழிங்களில் தானமெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுங்கிறது. இங்கே அழகர் திருவிழா கள்ளழகர் இறங்குறத பார்க்கணும். அன்றைக்கி அந்த ஊரை பெருமாளை பார்க்கவே வேண்டும். இந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் போதும். எத்தனை மடங்கள்! இதெல்லாம் ஒன்றும் சண்டை சச்சரவெல்லாம் இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக தான் பண்ணுவாங்க. அதில் சில பேர் விருப்ப வெறுப்பு பிடிச்சவன் இருப்பான், விவரம் தெரியாதவன் இருப்பான், ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், பெரியவங்க அடக்குவாங்க. அதெல்லாம் இந்த சாஸ்திரங்கள்லாம் போனதுனால தான் இந்த ப்ராப்ளம். அதனால தான் சொல்கிறான், அப்படியெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா ஒரு ஃபீல்டில் போய் மோதினா கடைசியில் திடீர்னு எல்லாருக்கும் ஜாபு போய்டுறது. திறமை இல்லாதவன்லாம் எல்லா வேலைக்கும் போயிடுறான். பணம் வர்ற வேலைக்கு தான் போகணும்னா பணம், நான் அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு எது என்னால் செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யணும். பரம்பரையாக எங்களுக்கு ஒரு பழக்க வேலை இருக்குன்னா அந்த வேலையை செய்யணும். இல்லாட்டி எனக்கு எது செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யணும். பணத்துக்காக வேண்டி நான் போய் எனக்கு என்னால் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா சஃபர் பண்ணுறது என்னத்துக்கு? அது நிறைய பேருக்கு அது அப்புறம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அப்புறம் அது சோஷியல் ப்ராப்ளமாக மாறும். ஒரு ஜாதியில் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அது எல்லோரும் சேர்ந்துருவான், அது எல்லோரும் சண்டை போடுறது, அடித்தடி ரகளை போரும். இதுதான் நரகம். சங்கரோ நரகாயைவ. எல்லோரும் அங்கங்கே இருந்தால், இப்போ ஆசிரமத்திலே இருக்காங்கன்னா ஒருத்தன் டாய்லெட் க்ளீன் பண்ணுறான், ஒருத்தன் பூஜை பண்ணுறான், நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை பண்ணுறான். எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதை பார்த்து பண்ண வேண்டியதான். ஆளை மாற்றி கீத்தி போட்டால் திடீர்னு யாராவது ஒருத்தனை போட்டு கிளாஸ் எடுறான்னா என்ன கொண்டு போய் டாய்லெட் க்ளீன் பண்ணுன்னா பண்ணிவிடுவேன். ஆனால் அவனுக்கு கிளாஸ் எடுக்க தெரியணுமே. ஒரே குழப்பமாட ஆசிரமம் உருப்பிடுமான்னு. யாராருக்கு என்ன பொறுப்போ அவங்கவுங்க அந்தந்த வேலையை செய்யணும். செஞ்சால் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அதனால தான் இது என்ன பண்ணிருக்காங்க நம்ம சிஸ்டத்தில், ஒரு தொழிலை கூட பிறப்பிலிருந்தே பழக்கிறது. அவன் நடுவில் ஒரு தொழிலை பழகிறத விட இன்ஃபார்மலாக தொழிலை பழக்கிறதுங்கிறது ஒன்று, ஃபார்மலாக தொழிலை பழகிறதுங்கிறது. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறான், எந்த ஜாபுக்கு சேர்ந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் கேட்குறான். இது கேட்கவே வேண்டாம். இப்போ எல்லாம் மாறி போச்சுன்னு வச்சுங்க. அதாவது இப்போ எல்லாம் இப்போ நம்ம ஒரு வார்த்தைக்கு சொல்லணும்னா இப்போ மிஷின் நிறைய வந்துடுது.
அந்த காலத்தில் கையால் வேலை செஞ்சதெல்லாம் இப்போது மிஷின் நிறைய வேலை செய்கிறது. மிஷினே பெருக்கிறது, மிஷினே துடைக்கிறது, மிஷினே அரைச்சி போடுறது, மிஷினே எல்லா வேலையும் செய்கிறது. அதனால தான் அந்த காலத்திலே சொல்லிவிட்டார் பாரதியார், தொண்டர் என்று ஓர் வகுப்பு இல்லைன்னு விட்டார். தொழில் சோம்பலை போல் இழி ஒன்றும் இல்லை. ஆக இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை பார்க்கணும். ஒரு யுத்தம்னு வந்துட்டால் சமூகத்தில் எவ்வளவெல்லாம் கன்ஃபியூஷன் வரும். அந்த யுத்தத்துக்கு பிறகு இருக்கிற ப்ராப்ளம் அதுதான் அர்ஜுனன் சொல்கிறான். சண்டை போட்டுடலாம், சண்டை போட்டுட்டோம்னா எல்லாம் அடிதடி ரகலையெல்லாம் நடந்துடுத்துன்னா இந்த இந்த யுத்தத்துக்கு பிறகு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நம்ம நாட்டினுடைய யுத்தங்கள்லாம் படித்து பார்த்தா தெரியும். நம்ம நாடு உலகப்போர் நடந்தது, இதெல்லாம் படித்து பார்த்தா அதுக்கப்புறம் எப்படி ஒன்றும் வேண்டாம். பாரத நாட்டில் இந்த பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பிரிகிற போது எவ்வளோ ப்ராப்ளம், எத்தனை பேர் நடுவில் அடிச்சுக்கிட்டாங்க, முடியல. இங்கே இருக்கிறவனுக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்கல, அங்கே இருக்கிறவனுக்கு இங்கே வரத்துக்கு முடியல, பிரிக்கிறாங்க. நாட்டையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. நான் அதெல்லாம் சொன்னால் பொலிட்டிக்கலாக நிறைய பேச வேண்டி வரும், எல்லாம் பார்த்துங்க. அதனால் என்னென்னா லைஃப் கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போவே ஒன்றும் வேண்டாம். இப்போ எல்லார் வீட்லேயும் அடிக்கடி இந்த வீட்டில் கல்யாணம் நடக்கிற போது எல்லார் வீட்லேயும் ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது. இந்த பொண்ணோ பையனோ என்ன சொல்கிறாங்க, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒன்றும் வேண்டாம். இங்கேயே ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் குஜராத்தி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது, எஸ்பெஷலி பிராமின் கம்யூனிட்டிலாம் நடக்கிறது ஜாஸ்தி. ஏன்னா இவங்க படிச்சு விட்றாங்க, பணம் இருக்குது, இவங்களுக்கு கல்ச்சர் வேண்டான்னு பிராமின் கம்யூனிட்டி தான் டிசிஷன் எடுக்கிறது இப்போது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வீட்டில் உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை நம்ம பையனாக இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம பழக்கம் வேறு, அவங்க பழக்கம் வேறு. ஈவன் பிராமணனாக இருந்தால் கூட தஞ்சாவூர் பிராமணனுக்கும் திருநெல்வேலி பிராமணனுக்குமே ஒத்துக்கிறது கஷ்டம். உண்மையா இல்லையா? அவன் இது அது வேறு, இந்த பிராமணன் அப்புறம் குஜராத்தி பிராமணன் இதுவே பரவாயில்லைன்னா, ராஜஸ்தான் பிராமணன், குஜராத்தி பிராமணன், மகாராஷ்டிரா பிராமணன், நான் இது பிராமின் கம்யூனிட்டியில் சொல்கிறேன், பெங்காலி பிராமணன், எல்லாம் பழக்க வழக்கம்லாம் வேறு. அவன் பெங்காலி பிராமணன் வீட்டிலேருந்து வந்தால் இங்கே மீன் தான் ரெடியாக இருக்கணும். ஒரிசா பிராமணன் பண்ண முடியாது, ஏன்னா பழக்க வழக்கம் வேறு. இப்போ நம்ம போய் அங்கே இருக்க முடியுமா? அவங்க இங்கே முடியுமா? கீதையிலே நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் 3ஆம் அத்தியாயத்திலே சொல்ல போகிறார், ஞானியும் கூட தன்னுடைய சுபாவத்துக்கு ஏற்றபடி தான் நடக்கிறான்னு சொல்ல போகிறார். இப்போ பஞ்சாபில் இருக்கிற ஞானி பரோட்டா தான் சாப்பிடுவார், இங்கே இருக்கிற ஞானி இட்லி சாப்பிடுவார். அதுக்காக வேண்டி இவர் இட்லின்னு பரோட்டாலாம் பார்க்காம எதை வேணாலும் சாப்பிட்றவன் தான் ஞானின்னு சொல்ல முடியுமா? ஞானத்துக்கும் பரோட்டா இட்லி சாப்பிட்றதுக்கு என்ன சம்பந்தம்? புரியணும்ல? சரி, அவங்க ஹேபிட் அது. அந்த ஊரில் நம்மளும் பிறந்திருந்தால் நம்மளும் பரோட்டா தான் சாப்பிடுவோம். இந்த ஊரில் பிறந்திருக்கோம், நமக்கு இட்லி சாப்பிட்டு பழக்கம். ஆகாரமே ஒத்து வராது, ஞாபகம் வச்சுங்கோ. இப்போ எல்லோரும் கல்யாணம் பண்ணுற போது சொல்கிறதுன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் 2 பேர் தானே சேர்ந்து வாழ போகிறோம். இப்போ இருக்கிற சொசைட்டி என்ன நினைக்கிறது, அப்பா அம்மாவை பற்றியோ தாத்தா பாட்டியை பற்றியோ அவங்கள பற்றி, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே வாழ போகிறோம், நீங்களே எடுத்துக்கு வரீங்க சீனில். நாங்கள் என்னத்தையோ சாப்பிட்டு போகிறோம், ஆஃபீஸில் நாங்கள் எல்லாத்தையும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 5-6 இயர்ஸாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் வீட்லேயும் சேர்ந்து வாழ்ந்துட்டு போயிடும். நீங்கள் எங்கள் ஃபுட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எங்கள் பழக்க வழக்கத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட இருக்க முடியாது. எங்களுக்கு வேணுங்கிற போது பேபி சிட்டிங் கூப்பிடுவோம், அப்புறம் அனுப்பிச்சிடுவோம். இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு இதை சொல்லவே நரகமாக இருக்குது. சங்கரோ நரகாயைவ, எல்லாம் ஆளுக்கு சேர்ந்துன்னா ஒரே கன்ஃபியூஷன். அது மாத்திரம் இல்லை, குலக்னானாம் குலஸ்யச்ச, குலத்தை கொன்றவர்களுக்கும் குலத்திற்கும் ஈகலோக இப்போ ப்ராக்டிக்கலாகவும் சரி, நெக்ஸ்ட்டு பர்த்தும் சரி, நிச்சயமாக யாருக்கும் ஹாப்பினஸ் இருக்காது. கன்ஃபியூஷன், சிஸ்டம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல்.
அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள அந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டுங்க. அவங்க வேணால் பிரிட்டனில் கேட்டுங்க, அவங்க வந்திருக்காங்க. ஆர் யூ எலோன் கால், தனியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போடுவோம். ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் பெருசாக இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைக்கிளாக கவுன்சிலிங் எல்லாம் பண்ணுவாங்க. இது நம்ம ஊரில் மாரியங்கோயில் பூசாரி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவான். அவன் உட்காத்தி வச்சு ஒரு ரூமில் உட்காத்தி வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பித்தான். இது மூஞ்சியை பார்க்கும். சார் ஐ வாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பான். இவன் புராணமெல்லாம் சொல்லணும். அவன் டைம் நோட் பண்ணி அங்கே டைம் போயிட்டே இருக்கும். 15 நிமிஷத்துக்கு இத்தனை ரூபா. இவர் 4 நாள் கொடுத்தா போகிறோம். நம்ம ஊர் மாரியங்கோயில் பூசாரி ஒரு விபூதியை போடுவார். கண்ணு இப்படி இப்படி ஆகும். இப்படி வெப்பலை இப்படி 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 அடிப்பார். இல்லாட்டி துணி இப்படி இப்படி அடிப்பார். அப்படி இப்படிலாம் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சுங்க போயிட்டு வரேன்னு போயிடுவான். முடிஞ்சு அங்கே உட்காத்தி வச்சு என்ன அங்கே எல்லாம் படிச்சுட்டாங்களா, எல்லாம் ஈகோ முன்னாடி நிற்கிறது. அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, போரும் எனக்கு போரும் சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன். குலக்னானாம், குலத்தை கொன்றவர்களுக்கும் குலத்திற்கும் சங்கரமானது நரகத்தையே கொடுக்கும். நிறைய வீட்லேயே நான் ஒரு பழக்கத்தில் எங்கள் ஃபாதர் ஃபேமிலியிலேருந்து எனக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, பழக்கம் இருக்குதுன்னா வீட்டுக்குள்ளே இப்போ நிறைய வீட்டில் அப்படிலாம் ஆறுது. இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பம், ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. பையன் போய் அமெரிக்காவிலேருந்து வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான். வீட்டில் தவசம் நடக்கும். அந்த பையனை கூப்பிடலாமா வேண்டாமான்னு எங்கிட்ட வந்து கேட்பாங்க. அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே அந்த பையனை கூப்பிட்டு தவசத்தில் சாப்பிட சொல்லலாமா வேண்டாமா, எனக்கு என்னவோ பண்ணுறது, அவன் வந்திருக்கான் அப்படின்னு. என்னவோ பண்ணாலும் கூப்பிடப்படாது, அவன் அங்கேயே இருக்கட்டும். இல்லை அவள் கூட மடிசார் புடவை கட்டிக்கிறேங்கிறான். எங்கிட்ட வராங்க வேறு சாமியார்ட்டு போகும், விட்டுரும். அவள் கூட மடிசார் புடவை கட்டிக்கிறேங்கிறா, நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறேங்கிறா. அவளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்ராத்தமே முடிஞ்சு போய்டும். நீ ஸ்ராத்தத்தை கிணப்ப உங்கள் பித்திருக்களை கவனிப்பியா, அவளுக்கு மடிசார் புடவை கட்டுறதை கவனிச்சுட்டு இருப்பியா? இதுதான் நரக்காய் எய்வ. ஏன் பழக்கம் வேறு, அது வேறு. அங்கே நம்ம அன்பாக இருக்கிறது வேறு. எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். அன்பை ஒரு நாளும் நாம் விடக்கூடாது. பழக்க வழக்கங்கள் வேறையாக இருக்கிற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேராது. ஒன்றும் வேண்டாம். நான் ஆசிரமத்தில் பட்ட கஷ்டம், பட்டுன்னு இருக்கிற கஷ்டம் என்னதுன்னா கிச்சன். இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம இங்கே ஆசிரமத்தில் பல பேர் இருக்கும், எல்லோரும் ஒரே கம்யூனிட்டியா இல்லை. அங்கே கிச்சனில் வந்து ஒருத்தருடைய கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி சமைக்க முடியுமா? சமைக்க முடியாது. இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஐயர் சமையல், ஒரு நாளைக்கு செட்டியார் சமையல், ஒரு நாளைக்கு முதலியார் சமையல், இப்படியா பண்ண முடியும்? அதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? அங்கே இது பண்ணால் ஒன்றும் வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் பரம முமுட்சுக்கள், மோட்சத்தை தவிர வேறு கதியே இல்லைன்னு வந்திருக்கிறோம். அவங்களுக்கே என்ன ஆகுனா ஃபுட்டு பிடிக்காது, ஒத்து வராது. இல்லை ஆளுக்கு ஒரு அடுப்பை கொடுத்து எல்லா சாமானும் கொடுத்து நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்கண்ணா, கிளாஸே கிடையாது. சுவாமி காலம் இருந்து காய்கறி நறுக்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கே டைம் சரியாக போயிடுது, அதனால் கீதை கிளாஸ் எல்லாம் வேண்டாம். அதுக்கு எதுக்கு ஆசிரம்? ஒத்து வராது. இப்போ கிச்சன் வந்து கிச்சனை நடத்துறது எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நரக்காயைவ நடத்த முடியாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்கு பேசாமல் அவங்கவுங்க வீட்டில் இருந்துட்டு எல்லோரும் அங்கே அவங்கவுங்க பழக்கத்துக்கு சாப்பிட்டுண்டு பேசாமல் இங்கே வந்து கிளாஸை மாத்திரம் கேட்டுன்னு போயிட்டால் நிம்மதியாக இருக்கும். எல்லா பழக்கம் காலமுறை எந்திரிக்கிற பழக்கமே ப்ராப்ளம். அப்புறம் ஹோல் ரொட்டீன் வந்து இந்த ரொட்டீன்லாம் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இந்த ரொட்டீனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு மட்டம்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை. ஒரு கம்யூனிட்டின்னா அந்த காலத்துல எல்லாம் ஊரில் வந்து இந்த தெரு இது செட்டியார் தெரு, இது முதலியார் தெரு, இது ஐயர் தெரு, இது குருக்கள் தெரு, அப்படி தானே இருந்தது. ஏன்னா அது அவங்கவுங்க வீடு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி வீடுகள். அதெல்லாம் அர்ஜுனன் சொல்கிறதா சொல்கிறோம். இருக்கிற கன்ஃபியூஷன் இருந்துட்டு போட்டோம், தெரிஞ்சு வச்சுப்போம். ஆக குலக்னானாம் எந்த சிஸ்டமும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது.
எது சரி இருக்கோ அதை ஒத்துன்னு போக வேண்டியதான். உலகம் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் பணம் பிரதானமாகிற போது கல்ச்சர் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம். எனக்கு பணம் வேணால் ஆப்ஜெக்ட் கிடைக்கிது பாருங்கள், இந்த லைட்டுக்கு பதிலாக இந்த லைட்டை போட்டாச்சு, பொருள் கிடைக்கிறது. இப்போ பொருள் கிடைக்கிறது, பணமும் இருக்குது, வசதியாக இருந்தால் இந்த ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்லாம் போகிறோம். இந்த இமோஷனுக்காக வேண்டியிருக்கிற ரிச்சுவல்ஸு இதெல்லாம் தேவையில்லை. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்து மத நம்பிக்கைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று இந்துக்களே தயாராக கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? மற்ற மத நம்பிக்கைகள் இது பண்ணக்கூடாது நம்ம ஊரில் நடந்துட்டுருக்கு. அவங்கள பற்றி ஒன்றும் வாயை திறக்க விடாது. அவங்க பர்தா போட்டுக்கிட்டும் என்னவோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம எல்லாத்தையும் தூக்கி எறியணும். இந்துக்களுடைய நம்பிக்கைகள் மட்டுமே மூட நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு குரூப் சொல்லிகிட்டு இருக்கு. ஆக இப்படி குலத்தை கொன்றவர்களுக்கும் குலத்திற்கும் இந்த கலப்பு என்பது நரகத்தைத்தான் கொடுக்கும். நரகம்னா ரெண்டு அர்த்தத்தில் சொல்கிறார். இங்கேயும் வாழ்க்கையில் ரொம்ப குழப்பங்கள்லாம் வரும். அவங்க வீட்டுப்படி பண்ணுறதா எங்கள் வீட்டுப்படி பண்ணுறதா. கல்யாணம் பண்ணுறதை இப்போ கேட்குறாங்க. ஒரு பிராமின் வீட்டில் பெரும்பாலும் இப்படி தான் நடக்கிறது. இப்போ பிராமின் வீட்டில் நான் பிராமின் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்குற போது தாரவாத்து கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு. அவங்க பழக்கம் என்னவோ பண்ணிவிட்டு போப்பா, விட்டுடு, நீ உன்னோட ட்ரெடிஷன் படியெல்லாம் பண்ண முடியாது, சாஸ்திரம் இடம் கொடுக்காது. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு புரியாது. அவனுக்கு உட்காத்தி வச்சு டீச் பண்ணி புரிய வச்சு இதெல்லாம் நம்மளால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, பாசிபிலிட்டி இல்லை. அவனுக்கு அந்த ஹார்ட்டும் வராது. என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி வராது. அவன் கற்றுக்கிறேன்னு சொன்னாலும் சரி வராது. அதெல்லாம் வீட்டில் இருந்து பழக்கமாக ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருந்தால் தான் பண்ண முடியும். சடனாக ஒருத்தனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் வர முடியாது. அப்போ எங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பெரியவங்கள்லாம் பதில் சொல்லவே முடியல சுவாமின்னா, தலையெழுத்து, என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? கேட்குறாங்க. ஏதாவது பரவாயில்லைன்னு சொல்லி ஏதாவது சொல்லுங்களேன். அப்படின்லாம் நமக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிட்டு போகிறேன், தெரியாதப்பா. அதனால் பையன் வீட்டில் என்ன பழக்கமோ அதைத்தான் பண்ணணும். அதுதான் சாஸ்திரம் இருக்குது. அப்படியே பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது ஒரு பெரிய குழப்பம். கல்யாணம் எப்படி பண்ணுறது? இந்த ஐயர் அதுக்கு மேலே. இது அமெரிக்காவில் இருக்கிறவர் சொல்லுவார், எங்கிட்ட சொன்னார், சுவாமி இனிமேல் இந்த பக்கம் வந்துடுவாங்க, எங்களோட வாழ்க்கையை பார்த்தேன்னா நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோங்கிறார் ஒரு புரோகிதர். அமெரிக்காவில் சொல்கிறார், ஏதோ நாங்கள்லாம் ரொம்ப சம்பிரதாயமாக படிச்சுட்டு இங்கே மாட்டின்னுட்டோம் சொல்கிறவரில் இருக்க. ஒருத்தரும் கேட்குற கேள்விகளும் பண்ணுறதும் வைதிக கர்மாவை போட்டு ஒரு நாசம் பண்ணுறதுல எல்லோரும் எக்ஸ்பர்ட். அதுக்கு பண்ணாமே இருக்கலாம். ஆஹா சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்யச்ச. அதனால் என்னாச்சுன்னா நமக்கு நம்பிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, பித்ரு பிதாமக பிரபிதாமக தர்ப்பணம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அவங்களாம் வி டோன்ட் பிலீவ் தீஸ் திங்ஸ் அப்படி இங்கிலீஷில் சொல்லணும். நுனிநாக்கு வேறு எந்த பாஷையும் தெரியாது பாவம். இந்த இங்கிலீஷ் உலகத்தில் இருக்கிற கல்ச்சர்லாம் ஒரு வழி பண்ணிடுது பாஷையே. அதனால் ஏஷாம் பிதரஹா லுப்த பிண்டோதக கிரியாக பதந்தி. இவன் யாரை பேரை சொல்லுவான்? அப்பா பேரை சொல்லி தர்ப்பணம் பண்ணணும், தாத்தா பேரை சொல்லணும், பாட்டி பேர், அம்மா பேர், பாட்டி பேர் எல்லாம் சொல்லணும். எங்கே சொல்லுவான்? ஒரே குழப்பமாக இருக்கும் யுத்தத்துக்கு அப்புறம். அதை தான் சொல்கிறான், வர்ணிக்கிறான், அப்படியே படமாக வரைகிறான் அர்ஜுனன். அடுத்த ஸ்லோகம். தோஷைரேதைः குலக்னானாம் வர்ணசங்கரகாரகைः உத்சாத்யந்தே ஜாதி தர்மாः குலதர்மாश्च சாஸ்வதாः. தோஷைரேதைः குலக்னானாம் வர்ணசங்கரகாரகைः உத்சாத்யந்தே ஜாதி தர்மாः குலதர்மாश्च சாஸ்வதாः. குலக்னானாம்
வர்ணசங்கரகாரகைः ஏதைः தோஷைः சாஸ்வதாக ஜாதிதர்மாக குலதர்மாश्च உத்சாத்யந்தே. குலக்னானாம், குலத்தை கொல்பவர்களுக்கு வர்ணக்குழப்பத்தை உண்டு பண்ணின காரணத்தினால், இந்த குற்றங்களால் காலங்காலமாக இருந்து வருகின்ற ஜாதி தர்மங்களும் குலதர்மங்களும் அழிந்து போகும். மனுஷனுக்கு எப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது என்கின்ற வாழ்க்கை நெறியே தெரியாமல் போய்விடும். தனி மனித வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் மாபெரும் குழப்பத்துக்கு உள்ளாகும். இப்போ பாருங்கள், 3 தர்மம் சொல்லியிருக்கான். குலதர்மம், வர்ண தர்மம், ஜாதி தர்மம். இந்த இடத்துல ஜாத்தினா மனுஷ ஜாதி, புருஷ ஜாதி, ஸ்திரீ ஜாதி, மனித இனம். இப்போ மர இனம், பறவை இனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஜாதிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் இனம். வேப்பமர இனம், புளிய மர இனம் அப்படின்னு சொல்கிறது. மனுஷ ஜாதி, மிருக ஜாதி, பக்ஷி ஜாதி. ஆகவே இந்த இடத்துல ஜாத்தினா ஆண் பெண் இது போன்றது. அப்புறம் ஊரை பொறுத்து இருக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா அப்படிலாம் சொல்கிறோமே, அந்த தேசத்து ஜாதிகள் அப்படின்னு சொன்னால் அந்த இனம்னு அர்த்தம். 56 தேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த தேசத்து ஜாதிகள், மனுஷர்களுடைய சுபாவங்கள், இப்படிலாம் இத்தனை விஷயம் இருக்குது. இப்போ சைக்காலஜி புக்ஸெல்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சைக்காலஜி புக்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பாப்போம். நிறைய இருக்குமா இருக்காதா? நிறைய இருக்கும். இப்போ எவ்வளோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். சுவாமி சின்மயானந்தா சொல்லுவார், இந்த இவங்கள்லாம் ஒரு மதத்துக்கு ஒரு புஸ்தகம் வச்சுட்டுருக்காங்க இல்லையா? எங்கள் மதத்தோட நூல் குரான், எங்களுடைய மதத்தோட நூல் பைபிள். இப்போ இந்துக்களுடைய நூல் என்ன அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது. 4 வேதங்கள், 18 புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் சேர்ந்து சொன்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு லீடர், ஒரு மத தலைவர், ஒரு தூதர், அதுதான் வழக்கம். உங்கள் ஊரில் அப்படிப்பா, நீ அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இருக்கோம். அதான் சொல்லுவார். ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு கேட்பார் சுவாமிஜி. ஃபிசிக்ஸுக்கு ஆத்தரார், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் ஹூ இஸ் தி ஆத்தர்? ஏன்னா பைபிளுக்கு ஆத்தர் இருக்குது, குரானுக்கு ஆத்தர் இருக்கார். ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் ஃபிசிக்ஸ், ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் கெமிஸ்ட்ரி? அது காலங்காலமாக இருக்கப்பா. அது மாதிரி தான் இங்கேயும் இதுவும் எப்போவுமே இருந்துட்டுருக்கு. அதனால எல்லோரும் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காங்க. எல்லா புஸ்தகத்தையும் நாங்கள் திருவள்ளுவரையும் எடுத்துப்போம், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ஆக இந்த ஜாதி தர்மம், குலதர்மம் எல்லாம், அதாவது ஒரு நல்ல கல்ச்சர்லாம் போயிடு. இப்போ ஒன்றும் வேண்டாம், சுவாமி மலையில் போனால் சுவாமி அடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. கல் வேலை சிற்பின்னா சிற்பிங்கிறவங்க ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. யார் வேணாலும் சிற்பி ஆகலாம், யார் வேணாலும் பூஜை பண்ணலாம். என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா சிஸ்டத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணலான்னு அர்த்தம். இன்ஃபார்மல், இப்போ நான்லாம் படிச்சிருக்கிறதுலாம் இன்ஃபார்மல் எஜுகேஷன் ஜாஸ்தி. ஃபார்மலாக நான் ஒன்றும் பெருசாக படிக்கலை. இன்ஃபார்மலாக இருக்கிறதுக்கு தான் பலம் ஜாஸ்தி. விளையாட்டாக படித்தது, அதுக்கப்புறம் தான் ஃபார்மலாக கொஞ்சம் சொல்லித்தராங்க. இன்ஃபார்மலாக படிக்கிறதுல தான் ரூட்டு நல்லா போகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் இருக்கான், நான் பார்த்தேன். இப்போ பெருசாக இருப்பான் அவன், சின்ன பையன், அவனுக்கு 6 வயசு கூட இருக்காது. குடுமி பூணெல்லாம் போட்டுன்னு அவன் சொல்கிறான், ஆபஸ்தம்ப சூத்திரமெல்லாம் ஒப்பிக்கிறான். ஆபஸ்தம்ப சூத்திரம் ஒப்பிக்கிறேங்கிறான், போதாயன சூத்திரம் ஒப்பிக்கிறேங்கிறான், சாணக்கிய சாஸ்திரமெல்லாம் சொல்கிறான். சின்ன பையன் விளையாட்டாக வீட்டுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கான். அம்மாவும் படித்தவோ, அம்மாவும் நியாய சாஸ்திரத்தில் புஸ்தகங்கள்லாம் பெருசாக எழுதியிருக்கா, அப்பாவும் படிச்சிருக்கார் நியாயசாஸ்திரத்தில். வீடு ரொம்ப எளிமையான வீடு, ரொம்ப கம்ஃபர்ட், பெரிய வசதியான வீடு இல்லை, சாதாரண வீடு தான். வீட்டில் மாடு இருக்குது, மாட்டையும் பார்த்துக்கிறாங்க. அவளும் நல்லா படிச்சிருக்கா, கணவன் நல்லா, ரொம்ப சாஸ்திரத்தில் ரொம்ப நிபுணர்களாக இருக்காங்க 2 பேரும். எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. காலையிலேருந்து ஏகப்பட்ட பேர் பாடம் படிக்கிறாங்க அவர்கிட்ட. இப்போ அவருக்கு கோவாவில் பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன நீ இடம் கொடுத்தாலும் சரி, என்னோடய லைஃப் சிம்பிள், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சிம்பிளாக நடத்திப்போம், படம் பெருசாக நடத்துவோம் அப்படிங்கிறாங்க.
இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 கப்புள் இருக்காங்க, ஈக்குவலி டேலண்டட். கணவனும் மனைவியும் அவ்வளவு பாண்டித்யம், எல்லாம் தர்மமான வாழ்க்கை, குழப்பமே இல்லை, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. அப்படின்னா வசதியை அவங்க விரும்புகிறதும் இல்லை. எங்களுக்கு வசதிகள் வேண்டாம். ஏன்னா அது ஞான சுகம் இருக்கிறவனுக்கு வசதியெல்லாம் ரொம்ப செகண்ட்ரி. ஏதோ இருக்கணும், சாப்பிடணும், கொஞ்சம் மினிமம் தேவை இருந்தால். ஆக இதெல்லாம் உத்சாத்தியந்தே. அடுத்த ஸ்லோகம். உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசஹ பவதீத்யனுசுஷ்ரும. ஹே ஜனார்தன, உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யாணாம் நரகே அநியதம் வாசஹா. அதாவது இந்த வாழ்க்கையை வாழறதுக்குங்கிற ஒரு கிரமத்தை மிஸ் பண்ணிவிட்டான்னு சொன்னால், நம்ம தேசத்தினுடைய பழக்கத்தில் அவன் பேசினான். ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறை, பரம்பரையாக தாத்தா பாட்டி காலத்திலேருந்து அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையை இழந்து எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொன்னால், அநியதம் நரகே வாசகா, ரொம்ப நாளைக்கு நரகத்தில் உழலணும் என்று அனுசுஷ்ருமா கேள்விப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையெல்லாம் நமக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை நாசம் பண்ணினா அப்புறம் ரொம்ப நாளைக்கு நாம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது, அஹோ பதமஹத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாஹ. அஹோபத, ஐயோங்கிறான். ஐயோ, வயம் மகத் பாபம் கர்த்தும் வியவசிதாக, நாம் எல்லாரும் பெரிய பாபத்தை செய்கிறதுக்கு இங்கே கூடிட்டோமே. இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தா என்னமோ பண்ணுகிறது கிருஷ்ணா. வயம் மகத் பாபம் கர்த்தும் வியவசிதாக. இங்கே யுத்தம் முடிஞ்ச உடனே ஆள் இருந்தால் தானே, 10 பேர் தான் இருக்க போகிறான். ஒரேடியாக எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணுறாரு. மகாபாரத யுத்தம் இத்தனை பேர் சண்டை போட்டு கடைசியில் மிச்சமாக இருந்தவங்க 10 பேர். அதில் ஒன்றும் பெரிய குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி, அவ்வளோ பெருசாக வராது. இருந்தால் தானே எல்லாத்தையும் பொதுவாக ரிவைவ் பண்ணுனா. இந்த ஃபோன்லேயே சில சமயம் என்ன பண்ணுவோம், ரீசெட் அவுட், முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் போ அப்படின்னு சொன்னால் எல்லாம் ரீசெட். ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தனை ஃபோன் வாங்கினாலோ இல்லை நம்ம ஃபோனே மாற்றினாலோ எல்லாம் என்ன பண்ணுறோம், ரீசெட்னா அத்தனையும் அவ்வளோ அவுட்டு. அது மாதிரி தான் திரும்பவும் வரும். சிருஷ்டி எல்லாம் அப்படி தான். இன்னும் மழைப்படியும் படைப்பு வரும். இந்த படைப்பு எத்தனையோ காலமாக இருக்குது, கோடானு கோடி காலமாக இருக்குது. நம்ம இடையில் ஒரு 50, 20, 70 வருஷம் வாழ்ந்துட்டு போகிறோம். அப்புறம் இன்னும் படைப்பு இருக்க போகிறது. எல்லாமே ரிவைவ் ஆகிட்டே இருக்கும், போகும் வரும். அதுதானே பகவான் கிருஷ்ணர் சங்கராச்சாரியர் சொன்னார், தர்மமெல்லாம் கீழே போகும், அப்போ பகவான் திரும்பவும் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவார். ஆக வயம் மகத் பாபம் கர்த்தும் வியவசிதாக. ஒன்றும் வேண்டாம், நம்ம பார்க்குறோம், இப்போ கண் முன்னாடி பார்க்குறோம். மேல்மருவத்தூர்னு ஒன்று இருந்ததோ முதல்ல, எல்லாருக்கும் தெரியாது. இப்போ மேல்மருவத்தூர் குரூப்புனே ஒன்று இருக்கு. எப்படி வந்தது? அவங்களுக்குன்னு சட்டன் டிசிப்ளின்லாம் இருக்கா இல்லையா? அவங்க வேறு டிசிப்ளினை ஒத்துப்பாங்களா? அமிர்தானந்தமய குரூப்பில் அவங்க ஜாயின் பண்ண முடியுமோ? முடியாது. ஏன்னா அமிர்தானந்தமய குரூப்போட கல்ச்சர் வேறு, மேல்மருவத்தூரோட கல்ச்சர் வேறு, சாய்பாபா கல்ச்சர் வேறு, ராமகிருஷ்ண மடத்து கல்ச்சர் வேறு. இதுவே சேராது. அவங்கவங்க குரூப் வேறு. நல்லது, எல்லாரும் அன்பாக இருந்தால் சரி. ஒருத்தரும் அன்பாக இருக்கணும். எந்த குரூப்பாக இருந்தானே எல்லாரும் அன்பாக இருக்கணும். அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அன்பே போரும்.
எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னாலே புரியும். இப்போ புதுசாக வந்துட்டுருக்கே, புதுசாக ஒரு அமைப்பு வருது. எனக்கு தெரிஞ்ச நார்த்தில் எத்தனையோ புதுசாக வந்துட்டுருக்கு அப்பப்போ. இப்போ ஈஷா யோகா அது ஒரு குரூப், அப்புறம் ஆர்ட் ஆஃப் லிவிங் அது ஒரு குரூப், அப்புறம் நம்ம இன்னொரு சுவாமி, ஃபேமஸ் சுவாமி நித்யானந்தா அது ஒரு குரூப். எல்லாம் இருக்காங்களே, எல்லாருக்கும் குரு சிஷ்யாலாம் இருக்கா. இல்லை, இதை தவிர எத்தனையோ பேர் வெளிநாட்டில் வேறு அங்கே இங்கே எல்லோரும் இருக்காங்க. அப்படியே ஏதோ மாதிரி ஒரு மாதிரி போயின்னு இருக்கும். ஆஹா அஹோபத, ஐயோயோ பெரிய பாவம் செய்கிறதுக்கு நம்ம எல்லோரும் இங்கே கூட்டிட்டோமே. கிருஷ்ணர் முகத்தில் ஒரு ஏதாவது அசைவு இருக்குன்னுவே. இவ்வளவு நேரம் பேசுகிறேன் அவர் இன்னொருத்தராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, வீட்லலாம் சொல்லுவாங்களா இல்லையா, நான் இவ்வளவு நேரம் பேசிகிட்ருக்கேன், தொண்டை தண்ணி வத்த, ஒரு ரியாக்ஷனும் இல்லை. வீட்டில் வருமா வராதா? ரியாக்ஷனே இல்லை. ரியாக்ட் பண்ணினாலும் ப்ராப்ளம், ரியாக்ட் பண்ணலைன்னா ஏன் ரியாக்ட் பண்ணலை, ரியாக்ட் பண்ணால் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுற, பின்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறது, இப்படியா கேட்குறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எல்லா இடத்துலையும் அதுதான். எத் ராஜ்ய சுகலோபேன, ராஜ்ய சுகத்துங்கிற ஆசையினால் ஸ்வஜனம் ஹந்தும் உத்தியதாக, இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம சொந்தக்காரங்களையே கொல்றதுக்கு நாம் எல்லோரும் தயாராகிட்டோமே. ஒருத்தரை அடிச்சுன்னு சாகிறதுக்கு வந்துட்டோமே. இந்த நாட்டு சுகத்துக்காகத்தானே அவன் இந்த தர்மங்கிறதே மறந்துவிட்டான். இந்த நாடு பிடிக்கிறதுக்கு, நாட்டை பிடிக்கணுங்கிற ஒரு ஆசையினால் நம்ம ரெண்டு பேர் ஏதோ நம்மளே விட்டு கொடுத்துட்டு எப்படியோ போப்பா அப்படின்னு போயிருக்கலாமே, என்னத்துக்கு இந்த சண்டை போடணும். ஸ்வஜனம் ஹந்தும், நம்முடைய மக்களையே ஹந்தும் கொல்வதற்கு, உத்தியதாக வயம், நாம் நம்முடைய ஜனங்களையே கொல்வதற்கு தயாராகி விட்டோமே அப்படிங்கிறான். ஐயோ இப்படி ஆகிப்போச்சே கிருஷ்ணா அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம். இனிமேல் கிருஷ்ணர்கிட்டருந்து ஒரு பதிலும் வரல. அவனும் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான். முதல்லேருந்து வரிசையாக இத்தனை நேரம் பேசியிருக்கான். அர்ஜுனன் அதிகமாக பேசினது இந்த அத்தியாயத்தில் தான், பேச விட்டது இந்த அத்தியாயத்தில் தான். ஆகையினால் பேசுகிற வரைக்கும் பேசட்டும், உள்ளே என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரும் பொறுமையாக இருக்கார். பார்த்தான் இனிமேல் இவனுக்கு பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட் இல்லை. அதனால் முடிக்க போகிறான் அர்ஜுனன், பேச்சை முடிக்க போகிறான். யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிராரணே ஹன்யுः தன்மே க்ஷேமதரம் பவேத். யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிராரணே ஹன்யுः தன்மே க்ஷேமதரம் பவேத். யதி ஒருவேளை, அப்பிரதீகாரம் மாம் எதிர்ச்செயல் புரியாத என்னை, அசஸ்திரம் மாம் ஆயுதம் இல்லாத என்னை, சஸ்திரபாணயா ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய இவர்கள் யார்? தார்த்தராஷ்டிராக திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள். ரணே ஹன்யுஹு அவர்களை இங்கேயே என்னை கொன்றுவிட்டால், தத்து அவ்வாறு கொல்வது, மே எனக்கு, க்ஷேமதரம் பவேத் ரொம்ப ரொம்ப சௌரியமாக போச்சு, எனக்கு பரமக்ஷேமம் ஏற்படும். இவனே பேசுகிறான், நான் ஒன்றும் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் எதிர்ச்செயலும் புரிய மாட்டேன், வாயாலையும் பேச மாட்டேன், கையாலையும் ஆயுதங்களாலையும் ஒன்றும் பண்ண மாட்டேன். இவங்க கையில் ஆயுதத்தை எடுத்துன்னு வந்து நேரம் என்னை குத்தி கொண்டான்னு வச்சுங்க, மே க்ஷேமதரம்ங்கிறான். தத்து மே க்ஷேமதரம் பவேத், அது எனக்கு பரமக்ஷேமத்தை கொடுக்கும். நான் இங்கேயே நிற்கிறேன், வா என்னை கொல்லு. இப்படி பேசக்கூடாது ஒரு வீரர். அவனுக்கு மனசு இப்படி இருக்குது, ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்குது. கிருஷ்ணர் பொறுமையோ பொறுமை, பேசாமல் இருக்க.
க்ஷேமதரம் பவேத். இதுதான் மோகத்தோட ஆழம். நான் அங்கே கிருஷ்ணர் ஒரு வார்த்தை, நீ அங்கே வரும்போது என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பழைய எப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, பொறுமையாக எல்லாம் கேட்டுக்கிறார். இதைத்தான் நம்ம படிச்சுக்கணும். இது ஒரு பெரிய சைக்காலஜி. வீட்டில் யாராவது புலம்பின்ண்டே இருந்தால் அப்படியான்னு சொல்லி நின்று கேட்டுட்டே இருக்கு. என்ன கேட்டுகிட்டே இருக்கே, ஒன்றும் பதிலே இல்லைன்னா திரும்ப கேட்டுட்டு அப்பவும் கேட்டுட்டே இருக்கணும். இதெல்லாம் ஆசிரமம் நடத்தி பார்த்தா தெரியும். அதாவது கல்யாணம் பண்ணிட்டா ஒரு குடும்பம் 2 குடும்பத்தோடு போயிடும். இந்த ஆசிரமம் இருக்கே, ஒரே நேரத்தில் 50 கல்யாணம் பண்ணிட்டோமா இல்லை 100 கல்யாணம் பண்ணிட்டோமானே தெரியாது, அவ்வளோ வரும். எல்லாம் பலவிதமான இமோஷன்ஸ், ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இங்கேருந்து அங்கே, இங்கேருந்து அங்கே எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே அப்படி கடவுள்கிட்ட போயிட வேண்டியது. எல்லாம் ஒன்றுத்தையும் கேட்கக்கூடாது. ஒருத்தருக்கும் ஒரு கிரீவன்ஸுக்கு இருக்கும். கிரீவன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. சின்ன சின்ன அல்பமாக இருக்கும் கிரீவன்ஸ் எல்லாம், சாதாரண விஷயமா இருக்கும். அவங்களுக்கு அது பெருசு. இந்த பாத்திரத்தை அங்கே வைக்கிறதுல இங்கே வச்சுட்டான் அப்படின்னா வச்சுட்டு போகிறான். சர்வசாதாரணமாக இருக்கும், அவங்களுக்கு அது பெரிய விஷயம். நமக்கு இது தினம் வண்டி ஓட்டணும், எவ்ரிடே மூவ் பண்ணி ஆகணும். அது மாதிரி இங்கே இன்னும் எதை பற்றியும் சொல்லாமல் பேசாமல் இருக்கார் கிருஷ்ணர். அடுத்த ஸ்லோகம் முடிஞ்சு போயிடுச்சு. சஞ்சயர் வந்துட்டார் திரும்பவும். இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நான் சொல்கிறேன். இப்போது நான் இதை கடைசியில் கன்க்ளூட் பண்ணுறேன், இதோட சாரத்தை சொல்ல போகிறேன். அதாவது 21வது ஸ்லோகம் அதிலிருந்து ஆரம்பித்து 21, 31, 41, 4 24 ஸ்லோகம் அர்ஜுனன் பேசியிருக்கான். 46 அதுதான் கிட்டத்தட்ட 25-24 ஸ்லோகம் அர்ஜுனன் பேசியிருக்கான். பேசிட்டு இப்போது சஞ்சயர் முடிக்க போகிறார் இந்த அத்தியாயத்தை. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா சங்க்யே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோகசம்விக்னமானசः. சஞ்சய உவாச்ச, சஞ்சயர் திருதராஷ்டிரங்கிட்ட சொல்கிறார். இந்த ஸ்லோகம், இந்த அத்தியாயத்தில் எந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுங்க. முதல் அத்தியாயத்தில் இது முக்கியமான ஸ்லோகம். அர்ஜுனः ஏவம் உக்த்வா சங்க்யே ஏவம் உக்த்வா. அர்ஜுனஹனா அர்ஜுனன், சங்க்யே சங்க்யேனா யுத்த பூமியில், ஏவம் உக்த்வா இவ்வாறு சொல்லிவிட்டு. இவ்வாறு சொல்லிவிட்டுன்னா இதை வச்சுனே நம்ம புரிஞ்சுக்கலாம். இவ்வாறு சொல்லிவிட்டுன்னா ஹோல் கதையவே எடுத்துக்கணும். இவ்வாறு சொல்லிவிட்டு சசரம் சாப்பம் விஸ்ருஜ்ய. சசரம் சாப்பம், சாப்பம்னா வில்லு, சரம்னா அம்பு, விஸ்ருஜ்ய ரெண்டையும் தூக்கி போட்டுட்டான். வில்லையும் தூக்கி போட்டுட்டான், அம்புகளை அம்புரா துணியும் கழட்டி தூக்கி போட்டுவிடும். சாபம் விஸ்ருஜ்ய. மனசில் துக்கம் தாங்கலை. சோக சம்விக்ன மானசா, மனசு முழுக்க துன்பம் நிறைஞ்சிருக்கு, கண்ணில் நீராக வருகிறது. அதோடு என்ன பண்ணான்னா உட்காரத்துக்கு நிற்கிறதுக்கு முடியல. ஏன்னா உடம்பு தளர்றதுன்னு சொன்னான், நடுங்கிறதுன்னு சொன்னான் இல்லையா. தேர்தட்டில் பொத்துன்னு உட்கார்ந்துட்டான். ரதோபஸ்தே உபாவிஷத், தேர்தட்டில் அமர்ந்து விட்டான். அர்ஜுனன் இவ்வாறு சொல்லிவிட்டு வில்லையும் அம்பையும் தூக்கி எறிந்துவிட்டு மிகவும் கவலை நிறைந்த மனத்தோடு
தேர்தட்டில் துவண்டு போய் உட்கார்ந்து விட்டான். இனிமேல் அவனுக்கு பேசுகிறதுக்கு சக்தியும் இல்லை. துக்கம் அவ்வளோ இருக்குது மனசில். என்னடா இப்படி ஒரு ராங் டிசிஷன் எடுத்து இப்படி வந்துட்டோமே, இப்போ புரியுறது அப்படின்னு சொல்லி இப்போ புரியுறது. ஆப்ரேஷன் பண்ணுற நேரம் பார்த்து டாக்டர் அழுதுட்டு உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நம்ம தப்பாக டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சரி, நான் போய் சொல்ல வேற சொல்லியா வெளியில் வேற காத்துட்டுருக்கான், என்ன ஆச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அங்கே போன உடனே தான் எனக்கு ஞானோதயம் ஏற்பட்டது, வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டேன் சொல்லலாம். சும்மா நான் இதுக்காக சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து பேசாமல் உட்கார்ந்தாச்சு. இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம் அர்ஜுனுடைய, அதாவது ஒரு உயிரின் துயரம். ஒரு உயிர் மனித உடலிலே துயரப்படுது. எல்லா உடம்புக்குள்ளேயும் எல்லா உயிரும் துயரப்பட்டுன்னு தான் இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதே துயரம்தான். இதை தினம் எழுப்பணும், இதுக்கு தினம் சாப்பாடு போடணும், இதை தினம் குளிப்பாட்டணும். சில சமயம் கோபம் வந்துடும், இந்த உடம்பை விட்டு எப்படா கிளம்புறது? எத்தனை நாளைக்கு தான் இந்த உடம்புக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது? இப்போ நீங்கள்லாம் 2 மாதம் கேம்ப் முடிஞ்சால் கிளம்பி போயிடுவீங்க. அப்போ ஆசிரமத்தை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ இந்த உடம்புக்குள்ளேருந்து என்னைக்கு கிளம்புறது? ஐயோ என்ன நல்லதெல்லாம் சொல்லுங்களே. என்ன ஒரு நாளைக்கு இதுக்கும் பை பை சொல்லணும். அது நம்மளுக்கு பை பை சொல்ல போகிறதா, இல்லை நாம் அதுக்கு பை பை சொல்ல போகிறோமா? என்ன பண்ணுறது? அதுதான் ஒரு உயிரின் இந்த உடம்புக்குள்ளே ஜீவன் படுற கஷ்டம். இதுக்குள்ளே வந்து இது தாய்மானவருடைய அழகான ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு இங்கே ரொம்ப பொருத்தம். காரிட்ட ஆணவ கரு அறையில் அறிவிலா குழந்தையைப் போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு என்ன பெலக்க விளை அமுது ஊட்டி பெரிய விளையாட்டு அமைத்திட்டு ஏறிட்ட சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடர்வுற உருக்கி இடர் தீர்த்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே. இந்த இதில் தான் இருக்குது, சின்மயானந்த குரு பாட்டில் தான் இருக்குது. நான் கொஞ்சம் பாட்டை எனக்கு சிலதெல்லாம் ஞாபகத்துக்கு வரல, சில வரிகள். அதாவது அஞ்ஞானத்தில் இருந்தேன், என்னோடய அம்மா வயிற்றுக்குள்ளே என்னை விட்டு, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வெளியில் விட்டு, அப்புறம் இதுக்கு பேர் வச்சு பெலக்க விளை அமுதம் ஊட்டி, இந்த குழந்தை வளர்கிறதுக்கு நல்ல பாலெல்லாம் கொடுத்து இதை வளர்த்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பெரிய விளையாட்டு படிப்பு என்ன, அது என்ன, பங்களா என்ன, வசதிகள்லாம் கொடுத்து பேரிட்ட பெரிய விளையாட்டு அமைத்துட்டுங்கிறார். பெரிய விளையாட்டு, இந்த வாழ்க்கை விளையாட்டெல்லாம் கொடுத்து ஏறிட்ட சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடர்வுற உருக்கி இடர் தீர்த்துனர். சாஸ்திரத்தை மீறி நடந்தால் தண்டனையை கொடுத்து ஏறிட்ட சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடர்வுற உருக்கி இடர் தீர்த்து, கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து வாழ்க்கையை பற்றி புரிஞ்சு கொள்ளும்படி பண்ணி, அப்புறம் கடவுளே கத்தின்னு இருந்து, அப்புறம் அவர் என்ன பண்ணுறாராம், இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின். நீ எங்கிட்டே ஆனந்தமாக இரு, இறைவனையே சார்ந்திருந்து ஆனந்தமாக இரு, துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே. நீ அம்மாங்கிறார். சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. தான் எல்லாம் ஒரு லீலை தான் அது. ஆக இந்த அத்தியாயத்தில் வேதவியாசர் இந்த அர்ஜுன விஷாத யோகத்தில் கதைப்பகுதி முதல்ல 20 ஸ்லோகம், அதற்கு பிறகு அர்ஜுனனுடைய பற்று, அப்புறம் அர்ஜுனனுடைய கவலை, அப்புறம் அர்ஜுனனுடைய மோகம், இதை விஸ்தாரமாக வர்ணனை பண்ணி சஞ்சயர் வார்த்தையின் மூலமாக முடிச்சுட்டார். ஆக இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா,
கிருஷ்ணார்ஜுனர்கள் அறிமுகம், அவ்வளோதான். கிருஷ்ணார்ஜுனர்கள் அறிமுகம், குரு சிஷ்யர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் இப்போது குரு சிஷ்யர்கள் அல்ல. சிஷ்யனுடைய மனசில் இருக்கக்கூடிய ராக சோக மோகம் விளக்கப்பட்டிருக்கிறது. சீடனுடைய மனசில் இருக்கக்கூடிய சம்சாரித்துவம், இதுக்கு பேர் தான் சம்சாரியாக இருக்கும் தன்மை. வாழ்க்கையில் நிறைய பற்று வைக்கிறோம். குழந்தையில் பம்பரத்தில் பற்று வச்சோம், விளையாட்டு சாமானில் பற்று வச்சு அதை எவனா தூக்கிட்டு போயிடுவானோன்னு கவலைப்பட்டு அவன் தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி வேற எங்கெல்லாமல் ஒழிச்சு வச்சு அவனோடதை திருடி நம்ம அந்த பக்கம் வச்சு குழந்தையில் பண்ணியிருப்போமா இல்லையா? அதே தான் இப்போ பெருசாக பண்ணின்னு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே அவனை ஏமாத்தினா இப்போ இன்கம் டேக்ஸை ஏமாத்துறான், அவ்வளோதான். அதுதான் நடந்துட்டுருக்கு. இல்லை இதுதானே பண்ணின்னு இருக்கோம். அப்போ வேதவியாசர் இந்த ராக சோக மோகம், வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ராக சோக மோகம்தான். இந்த ராக சோக மோகத்துக்கு பேர் தான் சம்சாரம்னு பேர். சம்சாரம் உழல், திரும்ப திரும்ப பற்று வைக்கிறது, திரும்ப திரும்ப அழறது, திரும்ப திரும்ப தப்பாக டிசிஷன் எடுக்கிறது, திரும்ப திரும்ப பற்று வைக்கிறது. இதையே பண்ணிட்டு இருக்கான்ப்பா. பற்று கவலை மயக்கம், பற்று கவலை மயக்கம், ராகா சோகா மோகா, இதுக்கு பேர் தான் சம்சாரகான்னு பேர். இது மனசில் சாந்தியை கொடுக்காது. தினந்தோறும் ஒருத்தனுக்கு ராகத்தோடையும் சோகத்தோடையும் மோகத்தோடையும் இருக்கிறவன் நிம்மதியாக தூங்க முடியுமா? ராக சோக மோகம் இருக்கிறவனால நிம்மதியாக தூங்க முடியுமா? நிம்மதியாக காரியம் பண்ண முடியுமா? ஆக ஜனங்களுக்கு ராக சோக மோகம் பலமாக இருக்குது. அர்ஜுனன் அந்த காலத்தில் தர்மிஷ்டனாக இருந்தே அவனுக்கே இப்படி வந்திருக்குன்னா சாதாரணமாக இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்னன்னு சொல்கிறது? ஆக வியாசர் ரொம்ப அழகாக இந்த அத்தியாயத்தை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். இந்த அத்தியாயத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன். பிறகு நாளைக்கு நாம் 2வது அத்தியாயத்துக்குள்ளே என்டர் பண்ணலாம். இந்த பூர்த்தி வாக்கியம் ஒன்று இருக்குது. இந்த பூர்த்தி வாக்கியத்தை இப்போ சொல்கிறேன், விளக்கமெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாதயோகோ நாம பிரதமோऽध्यायः. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி, சத்குருநாத மகாராஜ் கி.